ஒரு மரத்தடியில அமைதியான சூழல், ஒரு குரு, அவரை சுத்தி தரையில உட்கார்ந்திருக்க சில சீடர்கள். நம்ம ஊர் பழைய காலத்து செட்டப். கரெக்ட். இதுதான் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவில இருந்த ஒரு கல்வி முறை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 36 மில்லியன், அதாவது 3.5 கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் படிக்கிற ஒரு பிரம்மாண்டமான உயர்கல்வி கட்டமைப்பு நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, இது ரொம்ப பெரிய நம்பர். இந்த பிரம்மாண்டமான மாற்றம் எப்படி நடந்துச்சு? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம அலச போற டாபிக் இதுதான். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல இருக்கிற இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற பகுதியை தான் இன்னைக்கு நாம ஒரு டீப் டைவ் பண்ண போறோம். இது சும்மா ஒரு நாள்லயோ இல்ல ஒரு வருஷத்துல நடந்த மாற்றம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகளோட வரலாறு இருக்கு. இது வெறும் சிலபஸ் மாறின கதை இல்ல, ஒரு ஒட்டுமொத்த சமூகமே மாறின கதை. எக்ஸாக்ட்லி. ஒரு சமூகம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான கதை இது. அப்போ ஆரம்பிக்கலாமா? மாடர்ன் ஸ்கூல்ஸ் எப்படி வந்துச்சுன்னு பேசுறதுக்கு முன்னாடி பழங்காலத்துல இங்க என்ன மாதிரியான சிஸ்டம் இருந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த மாற்றம் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு புரியும். ஆரம்பத்துல இந்த ஆசிரமங்கள், விகாரைகள்ல துறவிகள் தான் கல்வியை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமா, அதுவும் பெரும்பாலும் வாய்வழி கல்வியா தான் இருந்துச்சு. ரைட். வேத பாடல்களை மனப்பாடம் பண்றதுதான் அந்த டைம்ல ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. கண்டிப்பா. ஒரு குரு அவருக்கு பிடிச்ச இல்ல தகுதியான சில சீடர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பார். இது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். ஆமா. ஆனா இடைக்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. அந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு? கோயில்களும் மடங்களும் முறையான கல்வியை கற்பிக்கிற மையங்களா மாற ஆரம்பிச்சது இல்லையா? கரெக்ட். அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் ஆட்சி காலத்துல மக்தப்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஆரம்ப பள்ளிகளும் மதரசாக்கள்னு சொல்லப்படுற உயர்கல்வி மையங்களும் உருவாக்குச்சு. ஓ, மக்தப்கள். இது எப்படி செயல்பட்டுச்சு? இது பெரும்பாலும் பள்ளிவாசல்களோட இணைஞ்சிருக்கும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அடிப்படை வாசிப்பு, எழுதுறது, கணக்கு இதெல்லாம் எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. ஆஹா, எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? ஆமா. கல்விய ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை விட்டு சாதாரண மக்கள் கிட்ட கொண்டு போனதுல இந்த மக்தப்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன தோணுது? இந்த பழங்கால குருகுல முறை இருக்குல்ல, அது ஒரு தையல்காரர் நமக்காக பிரத்யேகமா அளவெடுத்து தச்சு தர்ற ஒரு ஆடை மாதிரி தோணுது. நல்ல ஒப்பீடு. ஒரு குறிப்பிட்ட மாணவனோட திறமைக்கு ஏத்த மாதிரி குரு சொல்லி கொடுப்பார். ஆனா இன்னைக்கு இருக்கிற கல்வி முறை எல்லாரும் போய் கடையில வாங்குற ஒரு ரெடிமேட் ஆடை மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் ஒரே சிலபஸ், ஒரே கிளாஸ் ரூம். இந்த டெய்லர் மேட் சிஸ்டம்ல இருந்து இந்த ரெடிமேட் சிஸ்டம்க்கு நம்ம எப்படி மாறணும்? இதுலதான் நிறைய பேர் ஒரு தப்பான முடிவுக்கு வராங்க. அதாவது பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்த உடனே இதெல்லாம் மாத்திட்டாங்களான்னு கேக்குறேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. ஏன்னா வரலாறுல நம்ம அடிக்கடி தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இதுதான். பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்த உடனே அவங்களோட இங்கிலீஷ் எஜுகேஷனை நம்ம மேல திணிச்சிட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா அது உண்மை இல்லையா? உண்மை அது கிடையாது. வாரன் ஹேஸ்டிங்ஸ், கார்ன்வாலிஸ் மாதிரி ஆரம்பகால பிரிட்டிஷ் கவர்னர்கள் நம்ம ஊர்ல இருந்த பாரம்பரியமான கல்வியை, அதாவது ஓரியண்டல் எஜுகேஷனை தான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஆச்சரியமா இருக்கே. பிரிட்டிஷ்காரங்க நம்ம ஊர் சிஸ்டம்க்கு சப்போர்ட் பண்ணாங்களா? அவங்களுக்கு அதனால என்ன லாபம்? ரொம்ப சிம்பிள். அவங்க ஒரு புது நாட்டு ஆள வந்திருக்காங்க இல்லையா? ரைட். இந்த மக்களோட சட்டங்கள் என்ன, அவங்களோட கலாச்சாரம் என்ன, இவங்க எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்க இருக்கிற மொழிகளையும் நூல்களையும் அவங்க படிச்சாகணும். ஓ, அதனாலதான் சப்போர்ட் பண்ணாங்களா? ஆமா. அந்த டைம்ல தக்ஷசீலம், நாலந்தா மாதிரி பழங்கால மையங்களோட தொடர்ச்சியா இந்தியா முழுக்க நிறைய கல்வி மையங்கள் சிறப்பா செயல்பட்டு இருந்துச்சு. இதையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாம அதை தெரிஞ்சுக்கிறது மூலமா தங்களோட ஆட்சியை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம்னு அவங்க நினைச்சாங்க. ஓகே, அப்போ ஆரம்பத்துல நம்ம ஊர் சிஸ்டம்க்கே சப்போர்ட் பண்ண பிரிட்டிஷ் அரசாங்கம் திடீர்னு மேற்கத்திய கல்வி, அதாவது வெஸ்டர்ன் எஜுகேஷனை கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல தான் பொருளாதாரம் உள்ள வருது. பொருளாதாரம்னா பணம் சம்பாதிக்கவா? நிர்வாக செலவுகள்னு சொல்லலாம். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆட்சி இந்தியா முழுக்க விரிவடைய ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு ஒரு பெரிய நிர்வாக சிக்கல் வந்துச்சு. என்ன சிக்கல்? கோர்ட்டுகள், அரசு அலுவலகங்கள், வரி வசூல் பண்ற இடங்கள்னு எல்லா இடத்துலயும் வேலை செய்ய அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கிளார்க், அதாவது எழுத்தர்கள் தேவைப்பட்டாங்க. ஓஹோ. இங்கிலாந்துல இருந்து அவ்வளவு பேரை கூட்டிட்டு வர முடியாது இல்லையா? அதனால இங்கிலீஷ் தெரிஞ்ச பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கு விசுவாசமா வேலை செய்யக்கூடிய ஒரு உள்ளூர் கூட்டம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால அவங்க எல்லாரையும் இங்கிலீஷ் படிக்க சொல்லி வற்புறுத்துனாங்களா? வற்புறுத்தலாம் இல்ல, அதை விட ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு வேலை செஞ்சாங்க. 1835ல ஒரு பெரிய பாலிசி சேஞ்ச் பண்ணாங்க. 1835ல என்ன நடந்துச்சு? அது வரைக்கும் கோர்ட்டுகள்லயும் அரசு அலுவலகங்கள்லயும் பாரசீக மொழிதான் ஆட்சி மொழியா இருந்துச்சு.
ஆனா 1835 அதிரடியா பாரசீக மொழியை நீக்கிட்டு இங்கிலீஷ் அலுவலக மொழியா மாத்திட்டாங்க. இது எவ்வளவு பெரிய ஷாக் தெரியுமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல தலைமுறையா பாரசீக மொழிய படிச்சு கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் காலையில தூங்கி முழிக்கும் போது தன்னோட படிப்புக்கு இனிமே எந்த மதிப்பே இல்லைன்னு தெரிஞ்சா அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? எக்ஸாக்ட்லி. அவங்களோட வாழ்வாதாரமே ஒரே நைட்ல காலி ஆயிடுச்சு. இஸ்லாமியர்கள் பல பேர் திடீர்னு தங்களோட கவர்மெண்ட் வேலைகளை இழந்தாங்க. பாவம், பெரிய பொருளாதார நெருக்கடி வந்திருக்குமே. ஆமா, அந்த நிலைமையில தான் சர் சையத் அகமது கான் மாதிரி சமூக சீர்திருத்தவாதிகள் இதோட சீரியஸ்னஸ புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் என்ன பண்ணார்? இனிமே பழைய முறையே புடிச்சிட்டு இருந்தா நம்ம மக்கள் பொருளாதார ரீதியா ரொம்ப பின்தங்கிடுவாங்கன்னு அவர் நினைச்சார். 1875ல அலிகார்ல முஹம்மதியா ஆங்கிலோ பள்ளியை அவர் ஆரம்பிச்சார். ஓ, அந்த ஸ்கூல் தான் அப்புறம் பெரிய யூனிவர்சிட்டியா மாறிச்சா? ஆமா, இங்கிலீஷ் எஜுகேஷனை கத்துக்கிட்டா மட்டும்தான் இனிமே இந்த புது கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும், சர்வைவ் ஆக முடியும்னு அவர் மக்களுக்கு புரிய வச்சார். அந்த பள்ளிதான் காலப்போக்கில் வளர்ந்து 1920ல புகழ் பெற்ற அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகமா மாறிச்சு. வாவ், இது வெறும் ஒரு கல்வி நிறுவனத்தோட வரலாறு இல்ல, ஒரு சமூகம் தான் வாழ்வாதாரத்தை மீட்டுக்க செஞ்ச போராட்டம். இத கேட்கும்போது இன்னைக்கு நம்ம ஐடி கம்பெனில வேலை வாங்குறதுக்காக புதுசா கோடிங் கத்துக்கிறோம்ல, அது ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப கரெக்டான உதாரணம். அப்போ இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கிற அறிவை வளர்த்துக்கிற ஒரு விஷயமா மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஒரு கிளார்க் வேலை வாங்குறதுக்கான ஒரு ஸ்கில் ட்ரைனிங் மாதிரி தான் இருந்திருக்கு. அதான் நிஜம். அரசாங்கத்தோட நோக்கம் தங்களுக்கு தேவையான ஆட்களை உருவாக்குறது மட்டும்தான். அவங்களுக்கு சாதாரண மக்களுக்கு அறிவை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எந்த நோக்கமும் இல்ல. அதான் எனக்கும் ஒரு சந்தேகம். பிரிட்டிஷ்காரங்களுக்கு வெறும் கிளார்க் தான் தேவைன்னா அவங்க சில முக்கியமான நகரங்கள்ல மட்டும் ஸ்கூல் வச்சிருந்தா போதுமே. ஆனா சாதாரண சின்ன சின்ன ஊர்கள்ல அடித்தட்டு மக்கள் வரைக்கும் எப்படி ஸ்கூல்ஸ் போய் சேர்ந்துச்சு? இது அரசாங்கம் பண்ணல. அங்கதான் கிறிஸ்தவ மத பரப்பாளர்கள், அதாவது மிஷனரிகளோட என்ட்ரி வருது. ஓ, மிஷனரிகளா? அரசாங்கத்தோட கொள்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் களத்துல இறங்கி சாதாரண மக்களுக்கு எஜுகேஷனை கொண்டு போனது இவங்க தான். குறிப்பா தமிழ்நாட்டுல இவங்களோட தாக்கம் ரொம்ப அதிகம். ஆமா, சென்னையில நிறைய கிறிஸ்டியன் காலேஜஸ் இருக்குல்ல? கரெக்ட். நிறைய காலேஜ் பேர்களை பத்தி வரிசையா சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பத்தி பேசினா உங்களுக்கு இதோட ஆழம் புரியும். சொல்லுங்க, என்ன சம்பவம் அது? உதாரணத்துக்கு 1835ல சென்னை எழும்பூர்ல ஸ்காட்லாந்துல இருந்து வந்த ரெவரண்ட் லாரி அப்புறம் ரெவரண்ட் போவி அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து வெறும் 59 மாணவர்களை வச்சு ஒரு சின்ன ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. வெறும் 59 பேர் தானா? ஆமா. ஆனா அதுக்கப்புறம் ரெவரண்ட் வில்லியம் மில்லர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த ஸ்கூல் ஒரு பெரிய காலேஜா மாத்தினாரு. அந்த சின்ன ஸ்கூல் தான் இன்னைக்கு தாம்பரம் பக்கம் போனீங்கன்னா கம்பீரமா நிக்குதே மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், அதான் எம்சிசி. அட, எம்சிசியோட வரலாறு இவ்வளவு பழசானதா? ஆமா, இந்த மாதிரி மிஷனரிகள் வந்து அது வரைக்கும் கல்வியே கிடைக்காத சமூகத்தோட விளிம்புல இருந்த பல பேருக்கு எஜுகேஷன் கொடுத்தாங்க. குறிப்பா பெண்களோட கல்விக்கு இவங்க செஞ்ச பங்களிப்பு சாதாரணமானது இல்ல. ஆனா இது ஒரு நிமிஷம் நம்ம மாத்தி யோசிக்கணும். எப்படி? மிஷனரிகளும் பிரிட்டிஷ் அரசாங்கமும் தான் வந்து நமக்கு மேற்கத்திய கல்வியை கொடுத்தாங்கன்னு நாம நினைக்கிறோம். ஆனா மக்கள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல. கரெக்ட். வரலாற்று பதிவுகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 1839ல மெட்ராஸ்ல இருந்த மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கறாங்க. ஆமா, அந்த பெட்டிஷன் ரொம்ப முக்கியமானது. அதாவது எங்களுக்கு மேற்கத்திய கல்வி வேணும், இங்கிலீஷ் டூல்ஸ் வேணும்னு மக்களாவே முன் வந்து கேக்குறாங்க. இதுல இருந்து என்ன புரியுது? வெஸ்டர்ன் எஜுகேஷன் என்பது வெறும் திணிப்பு கிடையாது, மக்களும் அதோட தேவையை உணர்ந்து கேட்டிருக்காங்க. அந்த பெட்டிஷனோட விளைவு என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? மக்கள் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு 1840ல எழும்பூர்ல ஒரு ஹை ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. அதுதான் 1857ல நாம இன்னைக்கு பெருமையா பேசுற பிரசிடென்சி காலேஜ், அதாவது மாநில கல்லூரியை உருவெடுத்துச்சு. ஓ, பிரசிடென்சி காலேஜ் அப்படிதான் உருவாச்சா? ஆமா, மக்கள் தங்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்கும் உலக அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த மாடர்ன் எஜுகேஷன் தேவைன்னு தெளிவா இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1917ல வந்த சாட்லர் கல்விக்குழுவோட ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமா வெறும் காலேஜ்களா இருந்ததெல்லாம் யூனிவர்சிட்டிகளா மாற ஆரம்பிச்சது. அப்படிதான் இந்த உயர்கல்வி கட்டமைப்பு மெல்ல மெல்ல ஒரு ஷேப் வாங்குச்சு. எக்ஸாக்ட்லி. ஓகே, அப்போ பிரிட்டிஷ்காரங்களும் மிஷனரிகளும் மக்களுமே சேர்ந்து ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துட்டாங்க.
ஆனா 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு இல்லையா? ரொம்பவே மோசமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள், அதுவும் வறுமையில இருக்கிற மக்கள், இவங்களுக்கு எப்படி கல்வியை கொண்டு சேர்க்கிறது? இந்த மாபெரும் சவால சுதந்திர இந்தியாவின் அரசுகள் எப்படி கையாண்டாங்க? சுதந்திரம் கிடைச்ச புதுசுல இந்திய அரசாங்கத்துக்கு முன்னாடி 2 பெரிய சவால்கள் இருந்துச்சு. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப ஆப்போசிட். எப்படி ஆப்போசிட்? ஒரு பக்கம் நம்ம நாட்டை உலக நாடுகளுக்கு இணையா டெவலப் பண்ணணும். அதுக்கு நல்ல சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ் தேவை. அதனால ஐஐடி, அப்புறம் சிஎஸ்ஐஆர், டிஆர்டிஓ மாதிரியான பெரிய ஆராய்ச்சி மையங்களை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஆமா, அது தேசத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். இன்னொரு சவால் என்ன? இன்னொரு சவால் தான் ரொம்ப கஷ்டமானது. ஒரு சாதாரண கிராமத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு குழந்தைய எப்படி ஸ்கூலுக்கு வர வைக்கிறது? கரெக்ட். அந்த குழந்தைக்கு ஐஐடியோ ஆராய்ச்சியோ முக்கியம் இல்லையே. ஒரு பக்கம் ராக்கெட் விடுற அளவுக்கு அறிவை வளர்க்கணும், இன்னொரு பக்கம் அடிப்படை எழுத்தறிவு கத்துக் கொடுக்கணும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஆமா, இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக தான் பல கமிட்டிகளை போட்டாங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்ட் கொடுத்தது 1964ல வந்த கோத்தாரி கல்விக்குழு. கோத்தாரி கமிஷன் அப்படி என்ன ஸ்பெஷலா பண்ணுச்சு? அவங்க எஜுகேஷனை வெறும் படிக்கிற விஷயம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தேசத்தோட வளர்ச்சிக்கான ஒரு டூல் அப்படின்னு மாத்தினாங்க. அதாவது இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான கல்வி முறை இருக்கணும், சயின்ஸ் அண்ட் மேத்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நிறைய விஷயங்களை மாத்தினாங்க. அவங்க போட்ட அந்த ஃபவுண்டேஷன் தான் அதுக்கப்புறம் வந்த தேசிய கல்விக் கொள்கை வரைக்கும் பல மாற்றங்களுக்கு அடிப்படையா அமைச்சது. நீங்க கமிஷன் பாலிசின்னு பெரிய லெவல்ல பேசுறீங்க, ஆனா எனக்கு அந்த கிராமத்து குழந்தை மேலதான் இன்னும் கவனம் இருக்கு. சொல்லுங்க. கவர்மெண்ட் என்னதான் பெரிய பெரிய கமிட்டி போட்டாலும் பாலிசி கொண்டு வந்தாலும் அந்த கிராமத்துல இருக்கிற குழந்தைக்கு வறுமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. பசியோட ஒரு குழந்தை எப்படி ஸ்கூல்ல உட்கார்ந்து படிக்கும்? பாதியிலே படிப்பு விட்டுட்டு வேலைக்கு தானே போவாங்க. அந்த இடத்துலதான் இந்திய அரசாங்கமும் குறிப்பா மாநில அரசுகளும் ஒரு பிரில்லியன்டான மூவ் பண்ணாங்க. கல்வியை வெறும் கிளாஸ் ரூம், சிலபஸ், புத்தகங்கள் மட்டும் அவங்க பார்க்கல. பின்ன எப்படி பார்த்தாங்க? கல்விக்கான முதல் எதிரி வறுமைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் எனக்கும் தோணுது. வெறும் ஸ்கூல்ல கட்டி வச்சுட்டு வாங்க வந்து படிங்கன்னு சொல்லாம மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை, அதாவது ஸ்காலர்ஷிப்ஸ், இலவச பாட நூல்கள், இலவச சீருடைகள் இதெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய கேம் சேஞ்சர் எதுனா மதிய உணவு திட்டம். நீங்க ஸ்கூலுக்கு வந்தா உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கேரண்டி அப்படின்னு சொன்ன உடனே ஸ்கூல்ல இருந்து பாதியில நிக்கிற அந்த டிராப் அவுட் ரேட் அப்படியே குறைய ஆரம்பிச்சது. கண்டிப்பா இந்த டேட்டாவை பார்க்கும்போதுதான் இந்த திட்டங்களோட வீரியம் நமக்கு புரியும். நான் அந்த டேட்டாவை சொல்றேன், கேளுங்க. நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. சொல்லுங்க பாப்போம். 1951ல, அதாவது சுதந்திரம் கிடைச்ச புதுசுல இந்திய ஆண்களோட கல்வி அறிவு வெறும் 27.2% தான் இருந்துச்சு. ஆனா 2019-21 டைம்ல இது 84.4% உயர்ந்திருக்கு. இது பெரிய growth. இதை விட செமையான விஷயம் ஒண்ணு இருக்கு. 1951ல பெண்களோட கல்வி அறிவு எவ்வளவு தெரியுமா? வெறும் 8.9%, 10%க்கும் கீழே. ஆனா இன்னைக்கு அது 71.5% ஏறி இருக்கு. உயர்கல்வியில பாத்தீங்கன்னா 1956ல இந்தியா முழுக்க வெறும் 58 உயர்கல்வி நிறுவனங்கள் தான் இருந்துச்சு. ஆனா 2018ல அது 907ஆக உயர்ந்து இன்னைக்கு நாம முதல்ல பேசின மாதிரி சுமார் 36.6 மில்லியன் மாணவர்கள் படிக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் சும்மா மேஜிக்ல நடக்கல. கண்டிப்பா இல்ல. 58 உயர்கல்வி நிறுவனங்கள் 907 மாறினதுங்கிறது வெறும் பில்டிங் கட்டின கணக்கு இல்ல. அது எத்தனையோ சாதாரண கிராமத்து மக்களுக்கும் பெண்களுக்கும் கிடைச்ச சம வாய்ப்பு. கரெக்ட். இந்த இலவச புத்தகமும் மதிய உணவும் சும்மா கவர்மெண்ட் கொடுக்கிற சலுகைகள்னு நம்ம நினைக்க கூடாது. இந்த சமூகத்துல பல நூற்றாண்டுகளா இருந்த ஏற்றத்தாழ்வுகளை உடைக்கிற ஒரு ஆயுதமா தான் அது பயன்பட்டிருக்கு. ரொம்ப உண்மையான வார்த்தைகள். சோ நாம இந்த டாபிக்கோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். மரத்தடியில சில மாணவர்களோட வாய் வழியா ஆரம்பிச்ச எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு 36 மில்லியன் மாணவர்கள் படிக்கிற அளவுக்கு எப்படி உருமாறி இருக்குன்னு நம்ம விரிவா பார்த்துட்டோம். ஆமா, ஒரு பெரிய டைம் டிராவல் பண்ணிட்டோம். குருகுலம், மக்தபல், பிரிட்டிஷ்காரங்களோட லாங்குவேஜ் பாலிசியால வந்த வேலை வாய்ப்பு நெருக்கடி, மிஷனரிகளோட வருகை, அப்புறம் கோத்தாரி கமிஷன் மாதிரியான குழுக்கள், இலவச சீருடை, மதிய உணவு திட்டம்னு எல்லாம் பார்த்துட்டோம். ஆமா, இது வெறும் கல்விக்கான வரலாறு இல்ல, நம்ம சமூகத்தோட பரிணாம வளர்ச்சி. இத கேட்டுட்டு இருக்கிறவங்க கிட்ட நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஒருவேளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம், நீங்க போட்டுட்டு போன அந்த இலவச யூனிஃபார்மா இருக்கட்டும், நீங்க ஸ்கூல்ல சாப்பிட்ட அந்த மதிய உணவா இருக்கட்டும், இல்ல நீங்க டிகிரி வாங்கின அந்த காலேஜா இருக்கட்டும், இது எதுவுமே வானத்துல இருந்து குதிச்சது இல்ல. நிஜம். இன்னைக்கு நாம அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி வரலாற்றுல யாரோ ஒருத்தரோட பார்வை இருக்கு.
பல நூற்றாண்டுகளா நடந்த பாலிசி மாற்றங்கள், மக்கள் போராடி கேட்ட உரிமைகள், இதெல்லாம் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரெடிமேட் கல்வியா கிடைச்சிருக்கு. சூப்பர். கடைசியா நீங்க தனியா இருக்கும்போது இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வரலாற்று பதிவுகளை பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது. இஸ்லாமியர் காலத்துல மக்தபுகள்ல எந்த பாகுபாடும் இல்லாம அடிப்படை கல்வி கொடுத்தாங்க. சுதந்திர இந்தியாவுல மதிய உணவும் இலவச சீருடையும் தான் பசங்களை ஸ்கூல்ல தக்க வச்சது. அப்போ இந்திய வரலாற்றுல கல்விக்கு உண்மையான தடை ஸ்கூல் இல்லாததோ இல்ல சிலபஸ் சரியில்லாததோ கிடையாது. சமூகத்துல இருந்த ஏற்றத்தாழ்வும் ஒரு குழந்தையோட பசியும் தான் உண்மையான தடையா இருந்திருக்கு. பசியை போக்காம கல்வியை கொடுக்க முடியாதுங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம். ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இது. இந்த ஒரு புது பார்வையோட இன்னைக்கு நாம விடைபெறுவோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோட அடுத்த முறை சந்திப்போம்.